முடியாது. நிச்சயமாக முடியாது. சத்தியமா முடியாது. ஒரு பெண்ணாக பிறந்துவேன் நானே வெக்கத்தை விட்டு என்னை கட்டி பிடிச்சி ஒரு முத்தத்தை போடுறான்னு சொல்றேன். ஏன்டா இப்படி பண்றேன்? நீ எல்லாம் ஒரு பெண்ணா? பெண் என்றால் பேய்க்கு மனமிறங்கும் என்று சொல்வார்கள். அப்படி இருக்கின்ற சமயத்திலே நீ யார்? என்னுடைய அன்னைக்கு பிறகு எனக்கு அன்னையாக வந்தவள். என்னுடைய சிற்றன்னை. அப்படி இருக்கின்ற சமயத்தில் உன்னை கட்டி அணைத்து முத்தத்தை கொடுக்க முடியாது. எப்பொழுது நீ என்னிடத்திலே தவறாக நடந்து கொண்டாயோ இங்க நடந்தது இப்ப வேணும் எங்க அப்பா கிட்ட சொல்றேன். இங்க நடந்ததை உங்க அப்பா கிட்ட சொல்ல போறியா? ஆமா, சத்தியமா சொல்லுவோம். இதெல்லாம் உண்மை நினைச்சுக்கிறியா? சொல்லிடுவேன் நான். சொல்லிடுவேன். ஓ ஒன்னா சொல்லுவேன். அப்பா அம்மா மாதிரி குடும்ப குத்துவலுக்கு யாருமே கிடையாது பாவிய. அவங்கள போய் சந்தேகப்படுறேன். என்ன மாதிரி பெண் குலத்தில் பொன்வில கிடாடா கம்யூனிட்டிய சாமி எதுக்கு? இந்த துரோகம்மா கோயிலுக்கு சாமி தூக்கி கோப்பில கிடாச்சு. அம்மால தூக்கி வெய் தேர்மால வச்சு சளியா ஊர் அப்படியே சுத்த அடிச்சா போதும். எல்லாம் கையெழுத்து கும்பிடலாம். பதிவிரத பத்திரிடா பாவி. துரோகம்மா கோயிலுக்கு சொன்ன நான் பார்த்தாடு வாழை பத்தி பத்தி வாயமாரியா கிடையாது. பவர் கம்மியா இருக்கு. வெளிநாடு போனேன். பட்ட படிப்புல முடிச்சுட்டு வந்தேன். அங்க போய் பட்ட படிப்பு படிச்சா இல்லைன்னா பொம்மையோட சுத்தியாண்டியான்ட்டு அம்மா சந்தேகப்பட்டு உன்னை சோதிச்சு பாக்குறாங்க. சோதித்து பாக்குறாங்க. சோதனை பண்ணி பாக்குறேன்டா. சோதிச்சு பாக்குறாங்க. ஆமா, புள்ள கெட்டு குடிச்சுடா போதும். அம்மா வளர்ப்பு மாதிரி வரணும். ஆனந்தா பாரு மண்டலாபுரம் உங்களுக்கு அம்மா வளர்ப்புல அம்மா மாதிரியே நீ இருக்கணும்ட்டு அவங்க வளர்க்குறாங்க. அந்த மாதிரி உன்ன என்ன மாதிரியே நீ இருக்கணும். பொம்பளையா பிறந்தா என்ன மாதிரியே இருந்திருப்பேன். நினைக்கிறேன். இப்ப என்ன உன்னை கேட்டாங்க? என்ன அம்மாவை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கூட சொன்னாங்க. நீ தப்பா நினைச்சா உன் மனசுக்கு தப்பா தோணுது. சரியான இடத்துல இப்ப அம்மா கட்டி பிடிச்ச முத்தம் முடியாது.
வருதுல ஆகட்டும். அம்மா நீ எனக்கு அம்மா தானே இப்ப கட்டிப்பிடிக்கிறவா அம்மா 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 சீ போடா அம்மான்னா அவளை ஜாதி ஜாக மாட்டாங்கடா. பிடிக்காதுடா அம்மான்னு வரான் பொட்டை டார்லிங் வந்தா கூட பரவாயில்ல பாரு சரி சரி அதனால இங்க நடந்ததெல்லாம் கனவாக நினைத்து அனைத்து இந்த இடத்துலயே குழி தோண்டி புதைச்சிட்டு சத்தியத்தை பண்ணிட்டு போ. என்னயா இங்க நடந்தது யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன். அம்மா நீ எனக்கு பரிசோதனை பண்ணல அதனால இங்க நடந்ததை நான் யாருகிட்டயுமே சொல்ல மாட்டேன். வேணடா நீயும் சின்ன சிறுவனா இருக்கிற விளையாட்டுக்கு உங்க அப்பாட்ட சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஐயோ அவரு பண்ற கதி அதனால நீ சத்தியத்தை பண்ணிட்டு போ சாமி. நீ பயப்படாதம்மா நான் எதுவும் சொல்ல மாட்டேன். சத்தியத்தை பண்ணு சாமி. சரி இங்க நடந்ததா நான் யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன். அப்பா கிட்ட கூட சொல்ல மாட்டேன். இது யார் தச்சு நீ இல்லாத சமயத்துல உன் புள்ளி என்ன கற்பழிக்கிறாய். யாரும் பத்தினி தெய்வம் ஆச்சு. தெய்வம் கோயில் எதுக்காக அந்த தூக்கி அப்பால வீசி சொன்னோம். இதை வைக்கண்டா கோயில அப்பேற்பட்ட பெண் குலத்தில் பொன் கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் கீழே விசாரிப்பதே நீ இந்த கண்ணில் என்றாலே வயசாகி போனாலும் சொல்வதை ஒரு நிமிடம் வார்த்தையை கேளுங்களப்பா. நான் உன்னுடைய பிள்ளை நிச்சயமாக ஒருபோதும் தவறு செய்ய மாட்டேன். உன்னுடைய வார்த்தையை கேளுங்களப்பா. அம்மா ஏதோ எனக்கு ஒன்றுமே அடிப்பாங்க நிச்சயமான 300 நாள் சுமந்து பெற்றெடுத்தா தான் தாய் இல்லை. பெற்றெடுத்த தாயோட வளர்த்துட்டா நான் பாச அதிகம். உன்னை பெற்ற தாயா நான் வேலை செய்வியா? அப்பா செய்வியா? சத்தியமாக நான் தவறு செய்யலை அப்பா. விடாத மாமா விடாத. வேதனைக்கு தானா நான் பிறந்தது என்று வரும் நாளையால் பார்ப்பது. வீட்படியை சுமத்தி நடப்பதி. வேதனைக்கு தானா நான் பிறந்தது என்று வரும் நாளையால் பார்ப்பது.
கூடி காண்பது வேதனைக்கு தானா நான் பிறந்தது என்று மறுநாளை யார் பார்ப்பது என்னங்க நீங்க அடிக்கிறீங்க எதுக்கு அவனை அடிக்கிறீங்க நீ கத்தி பேசாத நீ கத்தி பேசாத நீ கத்தி பேசாத நீ கத்தி பேசாத இவன் என் மகனுக்கு சொல்வதில் எனக்கு வெக்கமாக இருக்கிறது வேதனையாக இருக்கிறது இவன் என் முகத்தில் இருக்கக்கூடாது இந்த நாட்டில் இருக்கக்கூடாது இவனை கட்டாத நம்ம வெட்டி காக்க இட வேண்டும் அதுக்கு உங்களுடைய எனக்கு தாய் மாமன் நான் தாய் மாமன் நானுங்க. அவன் தேவடியா பையன் யாரா நான் தாய் மாமனாடா அவனுங்க. நாய் மாமன் அடா போடா. அண்ணா இவனை கட்டி அடிச்சு வரியா ஒரு முத்து தானே கேட்டேன் தங்கச்சி நான் வேண்டாம். இனி என் சக்காலத்துக்கு பொறுத்த பையன் முத்து உனக்கு மட்டும் கட்டியும் பிடிச்சி ஏங்க சத்தியமா உங்க பாப்பா கேட்டுச்சுங்க முத்தம் அவன் யாருயா? ஏங்க அவரு எதுவும் தப்பு இல்ல உண்மையாலுமே உங்க பாப்பா தான் முத்தம் கேட்டுச்சு அவன்டா. ஆடா கூட்டி கொடுத்த பாடு பாப்பா முத்தம் வச்சிருந்தா நம்ம பாப்பா குட்டா கேட்கட்டுமே. என்ன போடுச்சு ஒரு முட்டை தானே கொடுத்தோம். நீ கூட்டி கொடுத்தா அப்படியே பையன் வாடா. அப்படி சொல்லக்கூடாது. கூட்டி கொடுத்துரு. சேர்த்து வச்சு ஆடா 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 என்ன ஒரு விளக்கையா ஆமாடா. ஏன்டா எத்தனை பேர் சேர்த்து வச்சேன் எத்தனை பேர்லாம் இல்ல, அவங்க அப்படியே சேர்த்து வச்சேன். இப்ப இவனுக்கு கூட்டி கொடு போட்டு கொடுத்துக்கலாம். யாராவா என்ன மூஞ்சி அப்படி வைக்காதா மறுபடியும் சூட்டு விழா ஒன்று நடத்தலாம் என்று ஆசைப்பட்ட பொழுது என்ன சொன்ன உங்க அப்பா? உங்களுடைய கரத்தால் மறுபடியும் சுட்டம் என்று அதுக்கு நீ என்ன சொன்ன? வாய் தர்றா, வாய் தர்றா. என்ன சொன்ன? இவன் வேலைக்காரன் கூலிக்காரன் இட்டக்கால் செருப்புக்கு சமமானவன் அயல் நாட்டிலிருந்து பஞ்சம் பிழைக்க நம்முடைய நாட்டிற்கு ஓடி வந்தவன் இவனது கரத்தால் எனக்கு மறுபடியும் சுட்டு விட அது ஒண்ணாது. போய் வந்த நாய், அனாஜி நாய் அனாஜி நாய் போறம்போக்கு நாய் அவன் செருப்பு செருப்பு எச்சகால நாய் போறம்போக்கு நாய் அப்படின்னு கேட்டானா அவன் சொல்றானே இல்ல நீ சொல்றான். ஐயோ அவன் கேட்டானே கேட்டானே விடலாமாப்பா? கூடாது உன் குடும்பத்தை கெடுக்க ஆரம்பிச்சதே நான் தான் தெரியுமா? உடனிருந்து கொள்ளுமா வியாதி அதே போன்று என்னுடைய குடும்பத்திலே சேர்ந்து என் குடும்பம் உனக்கு என்னெல்லாம் நல்லது பண்ணிச்சு நீ அயல் நாட்டிலிருந்து இங்க ஓடோடி வந்தாயே, அந்த நேரத்திலே கட்டாரி இளமை குத்தவந்தனை யார் தெரியுமா? யாரது? அதுவும் நானே. அது மட்டுமா, உன்னுடைய காதலிருக்கின்றாலே சரிதா. யாரு? காதலி சரிதா. சரிதா. அவளை மாட்டி விட்டதும் நான் தான். அப்படியா? ஆமா. உன் தங்கச்சியை கொண்டு விட்டதும் நான் தான். எல்லாத்துக்கும் நான் தான் அடித்தளம். இப்பேற்பட்ட சூட்சமங்களை செய்து என் குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டடா நாசக்காரா மோசக்காரா. இந்த மாதிரி பெண்களும் பேசாத. அண்ணா அண்ணா இவனை நீ பார்த்துக்கொள் நான் சென்று அந்த கேட்ட மன்னனை பார்த்துக்கிறேன்னா அம்மா போய் சுத்தம் வச்சு கொஞ்சம் இப்போ நாடு எனக்கு சொந்தம் ஆடை யாவரம் எல்லாத்தையும் கைடு வச்சு ஓடிக்கூட கைட்ட முடியாது. ஆடை ஆபரணத்தை நான் கேட்ட வேண்டும். ஆமா. இது என்னுடைய நாடு, எனக்கு சொந்தமான நாடு. இதை உன்னிடத்திலே நான் எதற்காக உடைக்க வேண்டும்? முடியாது. முடியாது. என்ன சொன்னா?